ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு சூப்பராக ஒரு தோசை பண்ண போகிறோங்க. ஆமாம், வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பச்சை பயிறு 3 கப், பச்சை அரிசி 1 கப், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, அது தேவையான அளவு. இப்போ நான் இந்த கப்பில் 3 கப் போல் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். நான் 3 இது எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு 1 கப்பு அரிசி, பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நான் 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 டைம் நல்லா அலசிக்கோங்க. அரிசியில் இல்லை அந்த பயிரெலாம் கல் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ நீங்கள் நைட் ஊற வைக்கிறீங்கன்னா மார்னிங் பண்ணுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பச்சை பயிரை அழுத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா மாவு மாதிரி வரும். இந்த மாதிரி உடையுது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் தோசைக்கு. நான் இப்போ இது தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம் கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு, இது வரைக்கும் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சிக்கோங்க. நம்ம தண்ணியாக அரைச்சா தான் தோசை ஊற்றுறப்போ டேஸ்ட்டாக இருக்கும், மெல்லிசாவும் வரும். நமக்கு பச்சரிசி யூஸ் பண்ணதுனால நல்ல மெல்லிசாக தோசை வரும். உங்களுக்கு பச்சை பயிறு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது நிறைய குழந்தைங்களுக்கு பச்சை பயிறு கொடுங்க. இப்போ நம்ம தோசைக்கல் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாவே ஊற்றுங்க. எவ்வளோ மெல்லிசாக வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு சூப்பராக வரும் இது. நான் இப்போ மெல்லிசாக ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலனாலும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம திருப்பி வச்சும் ஒரு டைம் வேக வைக்கணும், நீங்கள் அப்படியே எடுத்துடாதீங்க. இப்போ நான் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். இப்போ வெந்துடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. இது அப்படியே பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். இட்லி தோசை மாவு இல்லைன்ற பிரச்சனையே வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் ஒரு 10 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. மாவு அரைக்க ஒரு 5 நிமிஷம், ஒரு சட்னி பண்ண 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. சூப்பராக 10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா நம்ம இஞ்சி வச்சு சட்னி அரைப்போம் இல்லைங்களா, அந்த சட்னிலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு இதை சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான பைத்தம்பருப்பு தோசை நமக்கு ரெடி. இது ஆந்திரா ஸ்டைல் தோசை ஆக்சுவலாக. இதில் அவங்க ஆந்திராவில் நடுவில் உப்புமாவெலாம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பார்த்திங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, அப்படியே புட்டதும் சூப்பராக வருது பாருங்கள். நம்மளோட சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.